வணக்கம். அட்வென்டி லைஃப் ஸ்டைல் சோலோ. நீங்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்களா? நான் 3 hours 4 hours ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஜாப், எனி ஜாப், ஏதாவது ஹோம் பேஸ்டு ஜாபாக இருக்கலாம், இல்லை வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 4 hours வர ஜாபாக கூட இருக்கலாம். அந்த ஜாபு வச்சுக்கிட்டு நீங்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருங்க. அதுதான் உங்களோட சுயமரியாதைக்கு நல்லது. உங்கள் பார்ட்னர் உங்களை நல்லா பார்த்துக்கிற பார்ட்னராக கூட இருக்கலாம், லவ்வபிள் பார்ட்னராக இருக்கலாம், உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையாக வச்சுக்கிற பார்ட்னராக கூட இருக்கலாம். ஆனால் நல்லா பார்த்துக்கிற பார்ட்னர் கூட 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் தான் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. அந்த 2-3 years கழித்து அவங்களோட அந்த ஸ்பீச்லாம் மாறிடும், அந்த டாக் மாறிடும், அந்த டாபிக் மாறிடும், எல்லாமே அவங்களோட இதுவெல்லாம் மாறிடும், சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அந்த சுயமரியாதையை விட்டுட்டு யாரும் வீட்லேயே இருக்காதீங்க. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நிறைய ஏர்ன் பண்ணணுன்னா நீங்கள் அவங்கள வீட்டில் விட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க. வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பட் என் வருமானம் கம்மியாக இருக்குது, நான் வீட்டில் இருக்குன்னா என் ஒய்ஃப் போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஹோம் பேஸ்டு ஜாப் தெரியும், இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ மாரி ஏதாவது டெலிவரி ஜாப் பாருங்கள். அதில் கிடைக்கும் உங்களுக்கு 2 hours 4 hours அப்படி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அதாவது ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. இதில் ஒன்று, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். வெளியே 4 இடம் சுற்றி பார்த்துட்டு வரீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். வீட்டில் சண்டை போட மாட்டீங்க. வீட்லேயே இருந்து என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், உங்கள் பார்ட்னர் மேலே கோவப்படுவீங்க. இன்னொன்று, உங்கள் பாக்கெட் மணி, அட்லீஸ்ட் உங்கள் பைக்குக்கு பெட்ரோல் போகிறதுக்காவது அந்த 300 rupees உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஏதாவது டெய்லி ஏர்னிங்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருங்க. இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் வேலைக்கு போயிடுங்க. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கலாம். ஏர்னிங்ஸ் இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்காதீங்க. இதில் நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். சும்மா மட்டும் வீட்டில் எப்பயுமே இருந்துடாதீங்க. அது உங்களோட சுயமரியாதையை குறைச்சிரும். இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க பாட்டா நாளைக்கு நல்லா பேச மாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஜாப் டெய்லி ஒரு 200 rupees ஆகுது. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு 300 rupees சம்பாதிக்கலாம். 4 மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா 300 நிற்கும். அது ரொம்ப கம்மி தான். பெட்ரோல்லாம் பெட்ரோல், வண்டியோட இன்ஜினு, தேய்மானம் இதெல்லாம் கணக்கு பண்ணால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அதனால் டெய்லி 300 rupees ஏர்ன் பண்ணிங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 100 ரூபா பெட்ரோல் கூட வச்சுங்க, மைனஸ் பண்ணிங்கன்னா 200 உங்களுக்கு கையில் நிற்கும். ஒரு நாளைக்கு 200 உங்களுக்கு 6 நாள் கணக்கு வச்சிங்களேன், 1600 வரும். 4800 5000 வச்சுக்கோங்க. 5000 மாதத்துக்கு. அந்த 5000 நமக்கு யார் தருவா? வருமானம் வரா மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருங்க. அதுக்குண்டான ஆப்ஷன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் நான் நெக்ஸ்ட்டு மந்த்து தான் ஒர்க்குக்கு போகலான்னு இருக்கிறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆல்ரெடி அதில் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதனால் ஏதாவது ஜாபை கையில் வச்சுக்கிட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருங்க. உங்கள் சுயமரியாதையை நீங்கள் காப்பாற்றிங்க. நன்றி.